ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறு என அழைக்கப்படுகிறது. ஏன் இதற்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது என்று சொன்னால், கடந்த 2000ஆம் ஆண்டிலே அப்போது திருத்தந்தையாக இருந்த 2ஆம் ஜான் பால் அவர்கள் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று கொண்டாட பணித்தார். அப்படித்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு ஒரு வரலாற்று சிறப்பு முக்கியத்துவமும் உண்டு. இறை இரக்க பக்தி முயற்சியை பரப்பியவர்களில் முன்னோடியாக கருதப்படுகிறவர் புனித மரிய பவுஸ்தினா அவர்கள். அவர் தன்னுடைய நாட்குறிப்பிலே இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போன்று இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. The greater the sinner, the greater the right he has to my mercy. ஒரு மனிதர் எந்த அளவுக்கு பாவியாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் என்னுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உள்ளவராக இருக்கிறார் என்று அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த வார்த்தைகளை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தோடும் நம்முடைய வாழ்க்கையோடும் பொருத்தி பார்க்கலாம். நற்செய்தி வாசகத்திலே உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை சந்திக்கிற பொழுது அவர்களை, நீங்கள் என்னை விட்டு ஓடி போய்விட்டீர்கள், என்னை மறுதளித்தீர்கள், என்னை காட்டி கொடுத்தீர்கள் என்று சபிக்கவோ கண்டிக்கவோ இல்லை. மாறாக அவர்களிடத்தில் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகிறார். தோமாவிடத்துல கூட அந்த வார்த்தைகளை நாம் சொல்வதை பார்க்கிறோம். உன்னுடைய கையை என்னுடைய விழாவில் இட்டுப்பார், உன்னுடைய விரலை என்னுடைய கையில் இட்டுப்பார், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றுதான் சொல்கிறாரே ஒழிய அவரை கடிந்து கொள்ளவோ சபிக்கவோ இல்லை. இவற்றுக்கெல்லாம் காரணம் இயேசு தன்னுடைய சீரிடத்துல கொண்டிருந்த மிகுந்த அன்பும் இரக்கமும் தான். அவர் அவர்களிடத்தில் இரக்கம் காட்டினார். அந்த இரக்கம் அவர்களை மாபெரும் செயலை செய்ய வைத்தது. எத்தகைய மாபெரும் செயல் என்று சொன்னால், அவர்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இயேசு காட்டிய இரக்கம்தான். இயேசு காட்டிய இரக்கம் சீடர்களுடைய வாழ்க்கையிலே புதிய உணர்வை ஏற்படுத்தியது, புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனால்தான் அவர்கள் பல இடங்களுக்கும் சென்று கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறார்கள். அவர்களுடைய மிக உயர்ந்த வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கையை பார்த்துவிட்டு பலரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்வதை பற்றி பிடிக்கிறோம். அன்பார்ந்தவர்கள், இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளலாம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி பேசுகிறது. 4 முக்கியமான குறிப்புகளை அங்கே படிக்கலாம். அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும், அப்பம் விடுவதிலும், நட்புறவிலும், இறை வேண்டலும் நிலைத்திருந்தார்கள் என்று படிக்கிறோம். சீடர்கள் தங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையை மக்களிடத்திலே வாழ்ந்து காட்டிய போது பலரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். இதனால் அவர்கள் நட்புறவிலும், இறை வேண்டலும், அப்பம் விடுவதிலும், திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நிலைத்திருந்தார் என்று சொன்னார். அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை பலரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இழுத்தது என்றால் அது மிக இல்லை. இயேசு மலைப்பொழிவிலே ஒரு வார்த்தையை சொல்வார். மத்தேயு நற்செய்தி 5ஆவது அதிகாரம் 16வது வார்த்தை, உங்களுடைய ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது உங்களுடைய நற்செயல்களை கண்டு அவர்கள் உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவார். சீடர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருந்தது, ஒளியாக இருந்தது. அதனால் பலரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டார்கள். இந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை இறைவேண்டலோடு முடிந்ததா என்றால் இல்லை. நட்புறவிலே நிலைத்திருந்தார்கள். அவர்கள் தங்களிடமிருந்ததை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். இப்படி அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருந்தது என்று சொன்னால், கிறிஸ்தவ நெறி, கிறிஸ்தவ வாழ்க்கை பலருடைய கண்ணீரை துடைத்தது.
அன்பார்ந்தவர்களே, ரமணன் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ஒரு வரியை குறிப்பிடுகிறார். மண்ணில் தோன்றிய தத்துவம் எல்லாம் மனிதருடைய கண்ணீரை துடைக்கட்டுமே, அவனுடைய கண்ணீரை துடைக்காத கைகள் எல்லாம் கனலில் வேகட்டுமே என்று குறிப்பிடுவார். உலகத்தில் தோன்றிய தத்துவங்கள் எல்லாம் மனிதருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்தவ நெறி மனிதருடைய கண்ணீரை துடைத்தது, அவர்களுடைய தேவையை போக்கியது, ஒருவர் மற்றவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்று சொன்னால் அது இயேசு படிப்பித்த போதனுடைய அடிப்படையிலே கட்டி எழுப்பப்பட்டதாக இருந்தது. அதுதான் தொடக்க கால கிறிஸ்தவருடைய வாழ்க்கை நெறி. அதை பார்த்துவிட்டுத்தான் பலரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய வாழ்க்கை வாழ்ந்த போது பலரிடத்திலும் எதிர்ப்பு வந்தது. பலரிடமிருந்து அவர்கள் அடக்குமுறைகளை சந்தித்தார்கள். அப்படி இருந்தாலும் கூட நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற 2வது வாசகத்திலே புனித பேதுரு ஒரு ஆழமான செய்தியை சொல்கிறார். எப்படி அழியக்கூடிய பொன்னானது நெருப்பிலே இட்டு புடமிடப்படுகிறோம், அப்படி நம்முடைய நம்பிக்கை உறுதியாகவே நாம் துன்பங்களை சந்திக்கிறோம். இத்தகைய துன்பங்களை நாம் சந்திக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நாம் மிகுந்த கைமாறை பெற்றுக்கொள்வோம் என்று நம்மை உறுதிப்படுத்துகிறார். நாம் கிறிஸ்தவ நெறியின்படி உண்மையினுடைய வழியிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நட்புறவிலே புரிந்து கொண்டு தோழமையோடு நாம் வாழ்கிற பொழுது சவால்களை சந்திக்கலாம். என்றாலும் கூட இந்த சவால்கள் நம்மை நம்பிக்கையில இன்னும் உறுதிபட செய்யும். அதைத்தான் பேதுரு நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இறை இரக்கத்தின் ஞாயிறு கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கிறது. அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்ட அழைக்கிறது. இதில் சவால்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், வருத்தங்கள் வரலாம். எல்லாம் இவை நம்மை புடமிடுவதற்காகவே என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய சவால்களை நாம் சந்திக்க தகாத. ஆகவே நாம் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கும் கொடுப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மளுக்கு சவால் வந்தாலும் கூட அதை துணிவோடு தாங்கிக் கொள்ளும். இத்தகைய வரத்திற்காக கடவுளிடத்திலே நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.